ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரியே இருக்கு. ட்ரெஸ் எடுக்க போனா குழப்பமாவும் இருக்கு. எப்படிதானே இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்றது? ஹாய், நான் தான் உங்க லைஃப் ஸ்டைல் வித் கமல் பேசுறேன். இங்க பசங்களுக்கு தேவையான எல்லா ஐடியாஸுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்ல உங்களுக்கு ரீச் ஆகும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒரு கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம வீட்ல இருக்க பீரோவை திறந்து நம்ம கிட்ட என்னென்னலாம் ட்ரெஸ் இருக்கு, என்னென்ன கலர்ஸ்ல இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பாருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இதை நீங்க பார்க்கும்போது தான் கலர்ஸை ரிப்பீட் பண்ணாம நீங்க எடுப்பீங்க. 60% ஆஃப் த பாய்ஸ் பண்ற பெரிய தப்பே தான், நமக்கு ஒரு கலர் பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அதே கலர்ல திருப்பி ரிப்பீட் பண்ணி எடுத்துட்டு இருப்போம். அதை ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த விஷயம், நான் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கேன், நான் டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கேன், அதனால நான் லைட் கலர்ஸ் தான் போடணும் இப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க. இது தப்பு. நீங்க கொஞ்சம் டார்க் கலரா போட்டு பாருங்க, அது உங்க கலர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். நான் கலர் கம்மியா இருக்கேன்னு ஃபீல் பண்றதை விட்டுட்டு டார்க் கலர்லயும் பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணி நிறைய கலர் எடுக்கலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த விஷயம், என்கிட்ட செக்குடு ஷர்ட் இருக்கு, ஆனா அது எல்லோல தான் இருக்கு, அதனால நான் இந்த டைம் ப்ளூ வாங்க போறேன். இதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி பண்றப்போ நீங்க வெளியே போட்டு போகும்போது ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை ரிப்பீட் பண்ற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் டைம் செக்குடு ஷர்ட் எடுத்தீங்கன்னா அடுத்த டைம் பிரிண்டட் ஷர்ட், அதுக்கு அடுத்த டைம் ஃப்ளோரல், இந்த மாதிரி நீங்க மிஸ் மேட்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்க கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். இனிமே நம்ம சேனல்ல ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்றேன். See you.